கூண்டில் வளரும் குஞ்சுகளுக்கு விவசாயிகள் உணவு தண்ணீர் வழங்கி 40-50 நாட்கள் பராமரிப்பர். லேசான அதிர்வை கூட தாங்க இயலாத குஞ்சுகளை கண்ணும் கருத்துமாக கோழிகளாக வளர்த்தெடுப்பர். கோழி குஞ்சுகளை சாதாரண மண் தரையில் தென்னை நார் கழிவுகளை பரப்பி அதில் நடமாட வைத்து பராமரிக்கின்றனர். இந்த தென்னை நார் கழிவுகள் தேங்காய் மட்டையில் தும்பை பிரித்தெடுத்து கயிறு தயாரித்த பின் கிடைக்கும் மிச்சமாகும். உரமாகவும் பயன்படும் இவை சோழவந்தான் நத்தம் பகுதியில் அதிகம் கிடைக்கிறது. குஞ்சுகளுக்கு மெத்தென்ற இதமான உணர்வையும் கதகதப்பையும் அளித்து அவற்றின் சீரான வளர்ச்சிக்கு உதவும். தென்னை நார் விலை தற்போது உயர்ந்துள்ளது. 1.5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு டிராக்டர் லோடு 5000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதன்பின் படிப்படியாக உயர்ந்து 3 மாதங்களுக்கு முன் 15000 ரூபாயாக உயர்ந்து தற்போது 26,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக 26,000 30,000 வரைக்கும் மஞ்சளுடைய ஏற்றங்கள் குடிச்சு விலைவாசி. ஆனால் கறிக்கோழியை வெறும் 6.50 தான் நாங்கள் வளர்ப்பு கூலி கொடுக்குறோம். இதில் செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 36,000 மஞ்சு மட்டும் அடிச்சிடுறோம். இது போக கரண்ட்டு பில் 8.50 யூனிட் கொடுக்குறாங்க கேட்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கோழி வளர்க்கும்போது ஒரு 10,000 12,000 கரண்ட்டு பில். இது போக இது கறிமுடை அதை ஹீட் பண்ணுறதுக்கு குஞ்சை குளிர்ச்சி ஊற்றுறதுக்காக அந்த இதை ஹீட் பண்ணி வளர்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா கறிமுடை ஆரம்ப கட்டத்தில் 500 300 இன்றைக்கி 2,500 கறிமுடை கிடைக்க மாட்டேங்குது. இப்படி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வும் போயிட்டே இருக்குது. ஆனால் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த 6.50 வளர்ப்பு கூலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்து இருக்கும்போது வேலை வாய்ப்பு பாருங்கள். அன்றைக்கி யாரும் 100 200 வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா 500 கேட்குறாங்க லேபர். அதில் எங்களுக்கு அடிவாகும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா விலைவாசி குடிக்க போது ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறத வெறும் 6.50. ஆனால் மற்ற பாருங்கள் கோழிக்கறி 250 ரூபா 300 ரூபா 400 ரூபா. இது போக பார்த்தீங்கன்னா முட்டை விலை உயர்ந்துட்டே இருக்கும். இதை வச்சு நாங்கள் இந்த விவசாயத்தை நாங்கள் வாழ்வாதாரத்தை எப்படி சரி பண்ண போகிறோம்னு தெரியல. இதுன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சிட்டோம். சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஒரு பண்ணக்காரங்க கறிக்கோழி வளர்ப்பு அந்த முதலாளிகிட்ட போய் பல முறை நாங்கள் ஒரு போராட்டத்தை எடுத்து வச்சோம். இவ்வளவு தொடர்ச்சியாக எல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி போகிறோம். அரசோட இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் அமைச்சரை போய் சந்தித்தோம். மத்திய அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுட்டோம், மாநில அரசுக்கு வச்சுட்டோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கோழி பண்ண தொழிலுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு ஊக்கத்தொகையும் கொடுக்கல. இது ஒரு விவசாயம். நாங்கள் 40-50 நாள் மிக கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறதோ ஒரு 6.50. ஒரு பேட்ச் குஞ்சுகளை வாங்கி வளர்த்து கம்பெனியிடம் விற்ற பின் அடுத்த பேட்ச் குஞ்சுகளை வளர்ப்பதற்கு மீண்டும் இந்த தென்னை நார் கழிவுகளை மாற்ற வேண்டும். இப்படி தென்னை நார்களின் விலை கூடுவதால் நஷ்டம் ஏற்படுவதாக கோழிப்பண்ணை விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி அரசிடம் முறையிட்டுள்ளனர். கறி கோழிப்பண்ணை விவசாயிகள் நலன் கருதி மானியம் ஊக்கத்தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.